ஹாய் எவ்ரிவன். இந்த எபிசோடில் 100 சாமி படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். 100 சாமி படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது விஜய் ஆண்டனி, ஸ்வஸ்திகா போன்றோர் நடித்திருக்காங்க. சசி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பாலாஜி ஸ்ரீராம்ங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷன்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 100 சாமி படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்தில் ஸ்வஸ்திகா வந்து ஒரு விடோயராக இருக்காங்க, யங் விடோயராக இருக்காங்க. அப்படி இருக்க இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. கணவன் மறைவுக்கு அப்புறம் இந்த 2 பசங்களையும் எப்படியாவது ஆளாக்கணும் அப்படின்னு அதுக்காகவே வந்து உழைக்கிறாங்க. தன்னோட லைஃப்பையும் டெடிகேட் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த 2 பசங்களுக்குமே அம்மா மேலே அவ்வளோ பாசம். அதாவது அம்மாவோட தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பாசமான குழந்தைங்க, அந்தளவுக்கு பாசமான அம்மாவாகவும் அவங்க இருக்காங்க. அட் அ பாயிண்ட் வந்து இந்த 2 குழந்தைகளும் வளர தொடங்குறாங்க. காலேஜில் போய் படிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அப்போ வந்து அவங்களோட ஸ்வஸ்திகாவோட ஒரு வெல்விஷர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் மறுபடியும் ஒரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கும்போது, இதை வந்து என்னோட மூத்த மகன்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஸ்வஸ்திகா சொல்ல, அப்போது அதன்படி அந்த வெல்விஷர் அவங்களோட மூத்த மகன்கிட்ட இதை பற்றி கேட்க, அது வந்து இந்த 2 பேருக்குள்ளேயே ஒரு உறவுலேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. அம்மாட்ட பேசாமலே அவன் இருக்கான். காரணம் என்னென்னா, அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவனுக்கு இருக்குது. அவனும் படித்து ஒரு வேலை, ஒரு அந்தஸ்துக்கு வரான். அப்போ அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வருது. நம்மலாம் தான் வந்து இப்படி இருக்கோமே, ஏன் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் நினைக்கிறான். முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நினச்ச அவனே பின்னால் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுறான். அப்போ பார்த்து அவனோட தம்பிக்கு வந்து லவ்வில் ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னா இம்மீடியட்டாக அவன் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணணும். அவங்க இருக்கிறது ஒரு டிப்பிக்கல் கிராமத்துலங்கும்போது அண்ணனை வச்சுட்டு தம்பிக்கும் பண்ண முடியாதுங்கும்போது, அப்போது அந்த மூத்த பையன் என்ன பண்ணுறான், தன்னோட அம்மாவை, விதவை அம்மாவை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்க அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வரான். இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட விதவை அம்மாவுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணி வச்சானா, அதே சமயம் அவனும் கல்யாணம் பண்ணி அவன் தம்பிக்கு இருக்கிற லவ் ப்ராப்ளமும் வந்து சார்ட் அவுட் ஆச்சா இல்லையா? காரணம் என்னென்னா, அவங்க இருக்கிறது ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ். அதாவது ஒரு விதவை மறுமணங்கிறதையே வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கிராமம். அவங்க சொந்தக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த 2 பசங்களும் தன் அம்மா விதவை அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இதெல்லாம் சால்வ் ஆச்சா இல்லையா? இதுக்கு ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் 100 சாமி. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் படம் வந்து ஸ்வஸ்திகாவை சுற்றி தான் நகருது. ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பசங்களாக நடித்த 2 பேருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வருமோ அதை ஸ்க்ரீனில் வந்து நிறைவாக கொடுத்துருக்காரு. வெளியே வரும்போது நமக்கே விஜய் ஆண்டனியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மற்றபடி நடித்த நடிகர்கள் கருணாஸாக இருக்கலாம், பாலாஜி சக்திவேலா இருக்கலாம், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. கருணாஸ் வர இடம்லாம் அங்கங்கே கொஞ்சம் காமெடியும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான, ஏன்னா இது வந்து ஒரு எமோஷ்னல் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அதை பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஒரு கிராமத்து பின்னணியில் நடக்கிற கதை அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கிறது நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதே சமயம் வந்து இந்த படத்தை வந்து ஸ்வஸ்திகா அந்த எமோஷ்னலி கேரி பண்ணது, அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அதை வெளியே கொண்டு வந்தது. மேலும் ஒரு மறுமணத்தை பற்றி நிறைவாக பேசுனது, அதை கன்வின்சிங்காக சொன்னது. அதே மாதிரி ஒரு மறுமணத்தை ஒரு சில பேர் ஏன் எதிர்க்கிறாங்க, அதன் பின்னணியும் நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. அடுத்து படத்தில் ஒர்க் ஆகிற ஒரு எதார்த்தம், எப்பயுமே ஒரு எதார்த்தம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னாலே அந்த படம் நமக்கு வந்து கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் வந்து அந்த எதார்த்தம் அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதை தாண்டி விஜய் ஆண்டனியோட கேமியோவும் நல்லா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. அவர் தான் ப்ரொடியூசர்னாலும் அவரோட கதாபாத்திரமும் நல்லா நீட்டாக தான் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சில இடத்துல வந்து சில பஞ்ச் லைன்ஸ் இருக்குது, டயலாக்ஸ் பஞ்ச் லைன்ஸ். மறுமணத்துக்கு வந்து ஸ்வஸ்திகா ஒரு இடத்துல பேசுவாங்க அவங்க அம்மாட்ட. அந்த டயலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி 100 சாமியில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னா, படம் வந்து ஒரு ஸ்லோவாக நகருது. ஏன்னா இது வந்து ஒரு விதவை மறுமணம் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இதை வந்து எமோஷ்னலாக கடத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து எவ்வளோ தூரம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது.
மேலும் ஒரு எமோஷ்னல் கன்டென்ட் பண்ணும்போது, எமோஷனலான ஒரு கதைய சொல்லும்போது, அதே மாரி ஒரு பெண்களோட மறுமண கான்செப்ட்ட பேசும்போது, இத வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ட விட எதார்த்தமா எடுத்துட்டு போம்போது, அந்த ஸ்லோனஸ்ங்கிறது படத்துல இருக்கத்தான் செய்யுது. இது 2ம் தான் இந்த படத்துல இந்த மாரி கதைக்கெல்லாம் வந்து ஸ்லோனஸும், எதார்த்தமும் பெரிய ப்ளஸ் தானாலுமே, எல்லா ஆடியன்ஸுக்கும் அத எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மத்தபடி 100 சாமி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகியான ஸ்வஸ்திகா வந்து ஒரு இளம் விதவை 2 குழந்தைங்களோடு இருக்காங்க. தான் கஷ்டப்பட்டு தன் குழந்தைகள வந்து ஒரு கல்லூரி படிப்பு வரைக்கும் கொண்டு வராங்க. அப்போ அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு வெல்விஷர் வந்து ஸ்வஸ்திகாட்ட "நீ ஏன் மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு?" கேட்குறாரு. அப்போ தன்னுடைய மூத்த மகன்ட்ட கேளுங்கங்கும்போது, முதல்ல மூத்த மகன் வந்து இத வெறுத்து அவங்க அம்மாவையே வெறுக்கிற ரேஞ்சுக்கு போறான். காலங்கள் ஓட ஓட அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைன்னு அவன் உணர்றான். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறான். அவன் நினைச்ச மாரி அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா? இல்லையா? இதுக்கு ஆன்சர் குடுக்குறது தான் 100 சாமி. இத நமக்கு சசி வந்து கன்வின்சிங்காவும், நல்ல எமோஷனலா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோட வெளிய வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் குடுக்குற படமா தான் நமக்கு சசி இந்த படத்த வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்த பொறுத்தவரைக்கும் யுஏ சர்ட்டிஃபைடு தான். அடல் காட்சிகள் ஒண்ணும் இல்ல. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல தாங்க திரை விமர்சனங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.